మన తమిళనాడులో తమిళ్ హిందీ రాకూడదు అంటుంటే నాకు అనిపించింది మనసులో ఒకటే, అప్పుడు తమిళ సినిమాల్ని హిందీలోకి డబ్ చేయకండి. డబ్బులేమో హిందీ నుంచి కావాలి, ఉత్తరప్రదేశ్ నుంచి డబ్బులు కావాలి, బీహార్ నుంచి డబ్బులు కావాలి, ఛత్తీస్గఢ్ నుంచి డబ్బులు కావాలి, కానీ హిందీ మాకు వద్దంటే అదే న్యాయం. పనిచేసే వాళ్ళందరూ మనకి బీహార్ నుంచి రావాలి, కానీ హిందీని ద్వేషిస్తానంటే ఎట్లా? ఇవన్నీ మారాలి కదా. பவன் கல்யாண் அவர்களே, உங்களுடைய ஆந்திர அரசு வேலை வாய்ப்புகளில் கண்டக்டரு, டிரைவரு, அது இது எல்லாம் அரசு ஊழியர் எல்லாத்துக்கும் தெலுங்கு தெரிஞ்சவங்க எடுப்பீங்களா, ஹிந்தி கத்துக்கிட்டவங்க எடுப்பீங்களா, இல்ல இந்தியும் தெரிஞ்சிருந்ததுனா தான் வேலை தருவேன்னு நீங்க சொல்லுவீங்களா? சோ இது ஆந்திர மக்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? ஆந்திரால வறுமை இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். எங்க தமிழ்நாட்டிலேயாவது ஒரு கிராமத்துக்கு 2-3 மேல்நிலை நீர் தொட்டிகள் இருக்குது. உங்க கிராமங்கள்ல அதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழக அரசுடைய உதவியோடு, நிதி உதவியோடு நடைபெறக்கூடிய அரசு பள்ளிகளிலேயே கன்னட மொழி ஒரு பக்கம், தெலுங்கு ஒரு மொழி இன்னொரு பக்கம் எல்லாம் கற்றுத்தரப்படுகிறது. மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் ஆந்திராலே கர்நாடகாலே அப்படிலாம் சொல்லி தர்றது இல்லை. அங்க இருக்கிறவங்க அப்படிதான் பேச்சு மொழி தான் அவங்களுக்கு. ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, தமிழ் போயிடுச்சு, தமிழ் எழுத படிக்க தெரியாது. தெலுங்கு பள்ளிக்கூடத்துல படிச்சதுனால பிள்ளைங்கள்லாம் தெலுங்கு அவங்களுக்கு எழுத படிக்க தெரியும், தமிழ் பேசுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப தாய்மொழி அடிபட்டு போச்சுங்களா? இதான் 3வது மொழியினுடைய சிறப்பு. பவன் கல்யாண் அவர்களே, நாங்க தாய்மொழியை வலியுறுத்துறோம், அவ்வளவுதான். எனவே தாய்மொழியை ஒன்றுமில்லாமல் செய்ய வந்தது இந்தி மொழி. இந்த இந்தி மொழியால் எவ்வளவு மொழிகள் காணாமல் போயின அப்படின்றத கூட ஸ்டாலின் ஒரு அறிக்கையில சொன்னாரு. அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குது. NEP நோக்கம் என்னன்றது புரிஞ்சுக்கங்க. NEP படிச்சீங்களா பவன் கல்யாண்? முதல்ல வணக்கம் தோழர்களே, ரூசோ செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் தமிழ்நாடு கடைபிடிக்கும் இருமொழி கொள்கையின் மீது ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அவர் என்ன கேட்டிருக்கின்றார் என்றால், இதில் என்ன லாஜிக் இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். 3 மொழி கொள்கை என்று இந்திய ஒன்றிய அரசு திணிக்கிறது, அதில் என்ன லாஜிக் இருக்கிறது என்று கேட்கவில்லை பவன் கல்யாண். இங்கே நாம் கடைபிடிக்கக்கூடிய இருமொழி கொள்கைக்கு என்ன லாஜிக் என்று கேட்கின்றார். அடுத்தபடியாக அவர் சொல்கின்றார், நீங்க தமிழ் படங்கள் எல்லாம் எடுத்து இந்தியில டப் பண்ணி போட்டு சம்பாதிக்கிறீங்களே, அது மட்டும் சரியா? அப்ப அதுக்கு ஒரு கொள்கை, இதுக்கு ஒரு கொள்கையா என்று அவர் கேட்டு, இதுல என்ன லாஜிக் அப்படின்னோம்னா, நாங்க ஏன் இருமொழி கொள்கையை கடைபிடிக்கிறோம் பவன் கல்யாண் அவர்களே? ஒன்லி ஒன் ரீசன். எங்களுடைய தாய்மொழி இருக்கின்றது தமிழ், இன்னொன்று ஒரு தொடர்பு மொழி ஆங்கிலம். இந்த தொடர்பு மொழியை வைத்துக்கொண்டு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் எங்களால் பயணிக்க முடியும், கற்க முடியும், தொழில் செய்ய முடியும், தொழில்நுட்பத்தை அறிய முடியும். தொழில்நுட்ப ரீதியான பணிகளில் நாங்கள் ஆங்கில வழி தொடர்பை வைத்துக்கொண்டு செய்யவும் முடியும். இன்னொன்று, இங்கே எங்களுடைய தமிழ் சூழல், தமிழ் மொழியினுடைய தொன்மை, அது எங்களோடு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பிணைப்பு. இதே நீங்கள் தெலுங்குக்கு சொல்லியிருந்தா இப்படி சொல்லியிருப்பீங்களா? லாஜிக்கை கேட்டிருப்பீங்களா? அப்போ ஒருவேளை நீங்களும் அங்க தெலுங்கு மறுத்துட்டு ஹிந்திக்கு போயிட்டவங்க போல, பிஜேபியோடு சேர்ந்தாலே ஓரளவிற்கு கொஞ்சம் தன்மானம் எழுந்தவர்களாக தான் இருப்பாங்க. அப்படிதான் இவர். ஆனால் சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார் பாருங்க, நீங்க கேட்ட லாஜிக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இருமொழிக்கான லாஜிக். நாங்கள் எங்களுடைய தாய்மொழி கல்வி, தாய்மொழி பற்று, தாய்மொழியில் தொடர்ந்து படிக்கிறோம். டிகிரி 2nd இயர் வரைக்கும் நாங்கள் படிக்கிறோம். ஆங்கிலத்தையும் அதே மாதிரி படிக்கிறோம். ஒன்று தாய்மொழி, இன்னொன்று தொடர்பு மொழி, அவ்வளோதான் எங்களோட 2. இதுதான் எங்களுடைய லாஜிக். இதுக்கப்புறம் இன்னொரு மொழி வேணுமா, யார் வேணாலும் கற்றுக்கலாம், அவ்வளவுதான். இந்திய ஒன்றிய அரசு 3 மொழி சொல்லிக்கிறது, அதில் என்ன லாஜிக்? இப்போ நீங்கள் உங்ககிட்ட 3 மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு நீங்கள் தெலுங்கு, ஆங்கிலம், கூடுதலாக நீங்கள் கன்னடம் படிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? அசாமி படிங்கன்னு ஏற்றுக்குவீங்களா? நீங்கள் என்ன கேட்பீங்க? எதுக்குன்னு கேட்பீங்க. கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? இதான் நாங்கள் கேட்குறது, எதுக்கு இன்னொரு மொழி? ஆனால் உங்களுக்கு தேவைன்னும் போது நீங்கள் எதை வேணாலும் கற்றுக்குவீங்க. இப்போ நீங்கள் மெட்ராஸ் வந்தபோது, நீங்கள் சென்னைக்கு வந்தபோது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் பேசுறீங்க. ஏன்? நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழில் அந்த மாதிரி தொழில். எழுத படிக்கலாம் தெரிய வேணாம். இங்கே ஏற்பட்ட பழக்கம் ப்ளஸ் அந்த டயலாக் சொல்லிக் கொடுக்குறவங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் அதை பேசுறீங்க. சரியா போச்சு. இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றும் தமிழ் தேவையே இல்லை. சரிதானா? ஸோ இவ்வளவுதான் லாஜிக். மும்மொழி அப்படின்றதுக்கு என்ன லாஜிக்? இது நான் உங்ககிட்ட கேட்குறேன்.
நீங்க எந்த மொழி படிப்பீங்க? இல்லை நான் தெலுங்கு படிப்பேன், ஆங்கிலம் படிப்பேன், அடுத்தபடியாக ஹிந்தி படிப்பேன் அப்படின்னோம்னா உங்களுக்கு எதுக்காக ஹிந்தி? உங்களுக்கு நீங்க வந்துட்டு சினி ஃபீல்டில் இருக்கிறீங்க, அது கமர்ஷியலாக பேசணும், மும்பைக்கு போகணும், அங்கே இருந்துட்டு இன்வெஸ்டார் வரலாம், இங்கே இருந்து நீங்கள் படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ரிலீஸ் பண்ணலாம், அதுக்கெல்லாம் ஹிந்தி தேவை. ரைட்டு. இது என்னன்னா இது கமர்ஷியல் கொள்கை இல்லை, கல்வி கொள்கை. பவன் கல்யாண் அவர்களே, நீங்க சினிமா எடுத்து ஹிந்திலையும் டப் பண்ணி போடுறீங்களா? ஹிந்தியில மட்டுமா டப் பண்ணி போடுறோம், தெலுங்குல டப் பண்ணி போடுறோம், கன்னடத்துல டப் பண்ணி போடுறோம், மலையாளத்துல டப் பண்ணி போடுறோம் இல்லையா? ஹிந்திலையும் டப் பண்ணி போடுறோம். அது மாதிரி எது வேணாலும் போடலாம். அது காமர்ஸ். ஒரு கலையை எல்லா மொழிகள்லையும் கொண்டு போயிட்டு சம்பாதிக்கிறது. அது நீங்களும் சம்பாதிக்கலாம், யார் வேணாலும் சம்பாதிக்கலாம், காமர்ஸ். பட் when it comes to எஜுகேஷன், நீங்க பேசக்கூடாது, உங்களுடைய மாணாக்கர்கள் பேசணும். அவர்களுக்கு எது தேவை அப்படின்றத முடிவு செய்யணும். அதைத்தான் தமிழக அரசு இருமொழி கொள்கைன்னு முடிவு செஞ்சிருக்கு. அதுல இருந்து அபிஷியல் வரைக்கும் இருமொழி கொள்கைன்னு முடிவு எடுத்திருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ லாஜிக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. கமர்ஷியல் டேர்ம்ஸ்ல எது வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் வெப்துனியா அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சேன். அதில் வந்து தமிழ்.webdunia.com அப்படின்ற இணையதளத்தினுடைய ஆசிரியர் நான். எங்களுதுல என்ன இருந்தது? மலையாளம்.webdunia.com, ஹிந்தி.webdunia.com, தெலுங்கு.webdunia.com, ஒரியா.webdunia.com, பஞ்சாபி.webdunia.com, குஜராத்தி.webdunia.com. இப்படி 9 மொழிகளில் நாங்கள் வந்துட்டு அந்த தளம் இருந்துச்சு. நீங்கள் என்னை பார்த்து கேட்பீங்களா என்ன லாஜிக் இதுட்டு? எங்க ஒரு நிறுவனம் அது கமர்ஷியலாகவும் இயங்குது, அவங்க வந்துட்டு செய்தியை கொண்டு போகிறதுக்காக 9 தளங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால 9 மொழி எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தமா, இல்லை நான் தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தமா? சொல்லுங்க. ஸோ தட் கமர்ஷியல் வெஞ்சர். இப்போ நீங்கள் இங்கே ஆந்திராவில் நீங்கள் வந்துட்டு ஆள் எடுக்க போகும்போது தெலுங்கு தெரிஞ்சவனை எடுப்பீங்களா, ஹிந்தி தெரிஞ்சவனை எடுப்பீங்களா வேலைக்கு? பவன் கல்யாண் அவர்களே, உங்களுடைய ஆந்திர அரசு வேலை வாய்ப்புகளில் கண்டக்டரு, டிரைவரு, அது இது எல்லாம் அரசு ஊழியர் எல்லாத்துக்கும் தெலுங்கு தெரிஞ்சவனை எடுப்பீங்களா, ஹிந்தி கற்றுக்கிட்டவனை எடுப்பீங்களா? இல்லை ஹிந்தியும் தெரிஞ்சிருந்ததுனா தான் வேலை தருவேன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா பவன் கல்யாண் அவர்களே? சொன்னா உங்களுக்கு அங்கே கல்லு விடும். அவன் கேட்பான், வந்து வேலைக்கு சேர்றவன், எதுக்கு ஹிந்தின்னு கேட்பான். நீ உன் வீட்டில் பேசிட்டு போ, அவ்வளவுதான், அது உங்க இஷ்டம். ஏன்னா நீங்கள்லாம் வந்துட்டு நிறைய துட்டு சேர்த்துட்ட உடனே உங்களுக்கு கொள்கைன்றது இல்லாத போயிடும், அது வேற கதை. நான் அதெல்லாம் வரவே இல்லை. மாணாக்கர்கள் மக்கள் இந்த இடத்துக்கு வாங்க, கல்வி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பாருங்க. எதற்காக இன்னொரு இது உன்னுடைய மாணவன் படிக்கணும், அது சொல்லுங்க. உங்களுடைய இந்தி மொழியில ஏதாவது பெரிய புலமை பெற்று, அது பெரிய இலக்கியம் முடியாது, அறிவியல் முடியாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இது ஆந்திர மக்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? ஆந்திராவில் வறுமை இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் தமிழ்நாட்டிலையாவது ஒரு கிராமத்துக்கு 2-3 மேல்நிலை நீர் தொட்டிகள் இருக்குது. உங்கள் கிராமங்களில் அதுவும் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். நான்லாம் கூடூர் வரைக்கும் பயணம் பண்ணி பார்த்தவன், எனக்கு சொந்தங்கள் உண்டு. கூடூரில் இருக்கிறாங்க, காளஹஸ்தியில் இருக்கிறாங்க, திருப்பதியில் இருக்கிறாங்க, நிறைய திருப்பதியில் இருக்கிறாங்க. திருப்பதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட உறவுகள் இருக்கிறாங்க. கல்யாணம் ஆச்சுன்னா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோ பேருக்கு பத்திரிக்கை வைக்கிற ஒரு நாள் ஆகும். அவ்வளோ தூரம் எங்களுக்கு சொந்தங்கள் இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூடூர் வரைக்கும் சொந்தங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா தமிழ் பேசிட்டு இருப்பாங்க வீட்டில் மட்டும்தான். ஏன்னா வெளியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது தமிழ்நாட்டில் தான் பார்டர் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, தமிழ்நாட்டில் தமிழக அரசுடைய உதவியோடு, நிதி உதவியோடு நடைபெறக்கூடிய அரசு பள்ளிகளிலேயே கன்னட மொழி ஒரு பக்கம், தெலுங்கு ஒரு மொழி இன்னொரு பக்கம் எல்லாம் கற்றுத்தரப்படுகிறது. மற்ற மாநிலங்கள்லாம் ஆந்திராலேயும் கர்நாடகாலையும் அப்படிலாம் சொல்லி தர்றதில்லை, முக்கியத்துவமும் கொடுக்கறதில்ல. இங்கே தெலுங்கு பேசக்கூடிய வீட்டில் தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு வழி சமூகத்தினரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 20-30 எம்எல்ஏக்களே இருக்கிறாங்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில். அந்த அளவுக்கு நாங்கள் இடம் கொடுத்துருக்குறோம். அதனால ஒரு மொழியை வந்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி 3வது மொழியை அவங்க பேச போறாங்க, அவ்வளவுதான். அங்க இருக்கிறவங்களாம் அப்படிதான், பேச்சு மொழி தான் அவங்களுக்கு. ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, தமிழ் போயிடுச்சு, தமிழ் எழுத படிக்க தெரியாது. தெலுங்கு பள்ளிக்கூடத்தில் படிச்சதுனால பிள்ளைங்கள்லாம் தெலுங்கு அவங்களுக்கு எழுத படிக்க தெரியும், தமிழ் பேசுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ தாய்மொழி அடிபட்டு போச்சுங்களா? இதுதான் 3வது மொழியினுடைய சிறப்பு. பவன் கல்யாண் அவர்களே,
தொழில் நிமித்தம் நீங்க பாத்தீங்கன்னா பல மொழிகள் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்ப எஸ்பி பாலசுப்ரமணியம் எடுத்துக்கங்க, ஜானகி எடுத்துக்கங்க, பல மொழிகள்ல பாடினவங்க, அவங்க ஒரியா வரைக்கும் பாடினவங்க. அவங்கெல்லாம் எப்படி பாடுறாங்க? எல்லாம் அந்த மொழியை கத்துக்கிட்டா பாடுறாங்க? இல்ல, அந்த வார்த்தை ஒலி வடிவம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இவங்க தெலுங்குல எழுதி வச்சுக்குவாங்க. எழுதி வச்சுட்டு தான் பார்ப்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு இவங்க பாட சொல்லி கேட்டு அந்த கேள்வி ஞானத்தை வச்சுக்கிட்டு இவங்க பாடிடுவாங்க. ஸோ அவங்க ஒன்றும் தேரை மேரே பீச்சுமே அப்படின்றத வந்துட்டு இந்திர எழுத மாட்டாங்க, தெலுங்குல தான் எழுதி வச்சுட்டு பாடுவாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. ஏதோ எங்களுக்கு ஏதோ ஒண்ணுமே தெரியாது அப்படின்றதுனால பவன் கல்யாண் நீங்க நிறைய அரசியலை தெரிஞ்சுக்கணும். ஏன் மொழிவழி மாநிலங்கள்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி மொழிவழி மாநிலங்களா ஒன்னா இருந்து விஷால் ஆந்திரா ஏன் ரெண்டா பிளவுபட்டது, தெலுங்கானா ஆந்திரா அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அது எக்கனாமிக்கல். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஒரு நாடுன்னா. நீங்க ஏதோ சாதாரணமா பேசிட்டு லாஜிக் என்ன அப்படிலாம் கேட்குறீங்க, சின்ன பிள்ளைத்தனமா. இப்படிலாம் கேட்காதீங்க. வணிக தேவைக்காகவும் வாழ்க்கை தேவைக்காகவும் எங்க போனாலும் ஒரு படி அவன் கத்துக்க போறான். அது அங்கேருந்து வந்துட்டு இங்கே பானிபூரி விற்கிறவனா இருந்தாலும் சரி, இங்கேருந்து போயிட்டு மும்பை அல்லது குஜராத்து அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்துட்டு விற்கக்கூடிய ஒரு ஜவுளி கடையிலையோ இல்லை ஒரு மில்லுலையோ வேலை செய்கிறவன் அந்த மொழியில் பேசுகிறவன் இருக்கிறான். என் மராட்டியத்தில் இருக்கிறதுலையே வந்துட்டு உலகத்திலேயே மிக மிக மோசமான சூழலில் வாடக்கூடிய தமிழர்கள் இருக்காங்களே, தாராவி, அவங்க ஹிந்தியும் பேசுவாங்க மராட்டியும் பேசுவாங்க. ஆனால் என் மொழியை பேசுவாங்க, எழுத தெரியாது. இதுதானே எங்களுக்கு துயரம். நாங்கள் தாய்மொழியை வலியுறுத்துறோம், அவ்வளோதான். ஸோ எனவே தாய்மொழியை ஒன்றுமில்லாமல் செய்ய வந்தது இந்தி மொழி. இந்த இந்தி மொழியால் எவ்வளவு மொழிகள் காணாமல் போயின அப்படின்றத கூட ஸ்டாலின் ஒரு அறிக்கையில் சொன்னார். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குது. தமிழர்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு உலகம் ஃபுல்லாக உயர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சந்திரபாபு நாயுடு தெரிஞ்சிருக்குது. நீங்கள் அவருடைய டெபுட்டி, ஆனால் அந்த அளவுக்கு அறிதல் புரிதல் உங்ககிட்ட இல்லை. எனவே புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலம் மட்டுமல்ல, அது முன் ஏர். இந்த நாட்டில் ஜனநாயக உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலம். நாங்கள்லாம் இந்தியை எதிர்த்து தொட்டு தான் நீங்கள் தெலுங்கு வாழுது. இல்லாட்டி எவ்வளோ அழிஞ்ச மொழிகளில் உங்கள் மொழியும் ஒன்றா ஆயிருக்கும், தெரியுமா அது? ஏன்னா நீங்கள்லாம் பற்றட்டு வாடுறவங்க, பேசுறதுக்கு மட்டும் இருந்தால் போதும், இந்தி கட்சியாக வேலை கிடைக்குதோ அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கண்டபடி போயிடுவீங்க. நாங்கள் விடவே இல்லையா, அதை விடவே இல்லை. அந்த இந்தி மொழியோட வரக்கூடிய காங்கிரஸ் முதல்ல தோற்கடிச்சோம், இப்போ பிஜேபியை காலி பண்ணிவிட்டோம். யார் வந்தாலும் கதை எவ்வளவுதான். ஸோ அந்த தடாவுக்கு தான் இந்தாண்ட உள்ள வந்துடக்கூடாது எந்த மொழியும். நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு, அவ்வளோதான். அதனால எங்ககிட்ட வந்துட்டு லாஜிக்கெல்லாம் கேட்காதீங்க. எங்களுடைய லாஜிக்கை சொல்லிட்டோம். காமர்ஸ் வேற, கல்வி வேற. கல்வியில் வந்துட்டு மாணாக்கர்களுக்கு எப்படிப்பட்ட சுவை இருக்கணும் தெரியணும். என்இபியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல என்இபியினுடைய நோக்கம் என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. என்இபி வந்து படிச்சிங்களா பவன் கல்யாண்? முதல்ல இப்போ பிரகாஷ்ராஜ் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு ஆழமான ஈடுபாடு கொண்ட ஒரு அரசியல்வாதியும் அவர். சினிமாக்காரன் மாதிரி ஆழமாக ஈடுபாடு கொண்ட அரசியல்வாதி அவர். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு ஒரு 26 எம்எல்ஏ ஜெயிச்சிட்ட உடனே நீங்கள் வந்து ஒரு துணை முதலமைச்சர் ஆயிட்டீங்க. இதெல்லாம் சாதாரண விடயம், நான் ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. எனவே ஆனால் ராமராவ் நாயுடு அவருக்கு தெரியும், என்டி ராமராவ் அவருக்கு தெரியும் தமிழ்னா என்ன, அவனுடைய தொன்மை என்ன, அதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்றதுலாம் அவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நிறைய கற்றுக்கிடுங்க. முதல்ல அரசியலை கற்றுக்குங்க, வரலாற்றை கற்றுக்குங்க, என்இபின்னா என்னன்னு கற்றுக்குங்க, தெலுங்கு மொழியை வந்துட்டு எப்படி காப்பாற்றப்படுதா வளருதா தேயுதா அப்படின்றத பாருங்கள். இதான் ரொம்ப முக்கியம். படித்தவங்க மத்தியிலே பணக்காரங்க மத்தியிலே படிக்கிட்டு எது வேணும் அப்படின்னு முடிவெடுக்காதீங்க. கீழே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள்கிட்ட இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து மதிப்பீடு செய்து முடிவெடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.